உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தராண்ணா. அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக எல்லோரும் அறிந்த விடயம், அயத்துல்லா அல் ஹொமெனி அவர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய குண்டு தாக்குதலில் உயிரிழந்தது. நிச்சயமாக இலங்கை தீவில் இது தொடர்பாக உன்னிப்பாக அவதானித்திருப்பார்கள். அல் ஹொமெனியினுடைய இழப்பு தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று முதலில் கூறுவீர்களா? உண்மைதான். ஈரானுடைய ஆன்மீக தலைவராக, உச்ச தலைவராக இருக்கக்கூடியவருடைய அந்த உயிரிழப்பு என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே அது ஒரு கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கின்றது. குறிப்பாக சமூக வலைத்தளங்கள், இன்றைய சமூக வலைத்தளங்களினுடைய அசூரத்தனமான வளர்ச்சி அடுத்த நொடி பொழுது சம்பந்தப்பட்ட தரப்பினருடைய அறிவிப்புகள் வெளியாகிய மறுநொடியே உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் இருப்பவருடைய விரல் நுனியிலே அந்த செய்தி வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இன்று சமூக வலைத்தளத்தினுடைய ஒரு பாய்ச்சலை நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இன்றைய தினம் காலை விடுகின்ற போது, இலங்கையிலே இன்றைய நேரம் காலை விடுகின்ற போது அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக, அதாவது ஈரான் அரச ஊடகம் அதை உறுதிப்படுத்தியதான செய்தியை இன்று காலை விடுகின்ற போது அந்த செய்தியோடு தான் விடுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதுவரை நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடிப்பொழுது வரை வேறு சகல விடயங்கள் எல்லாம் ஒரு இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு ஈரான் உச்ச தலைவர் கொல்லப்பட்டது தொடர்பான விடயங்கள்லாம் அது சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்றது. குறிப்பாக ஈழத்தமிழர்களிடையே ஒரு இரண்டு விதமான ஒரு அணுகுமுறையிலே அந்த கருத்தியலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக கணிசமானவர்கள் ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு துணிச்சலோடு நின்ற ஒரு வீரனாக அவரை உருவகப்படுத்தி அவருக்கான ஆழ்ந்த இரங்கல்களையும் அவருடைய அந்த பெருமைகளை பேசுகின்ற பதிவுகளாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ குறிப்பாக ஒரு தனி ஒருவனாக வேறு எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லாமல் ஈரான் நின்று ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு உலக ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடைய பகிரங்கமான மிரட்டல்களை கூட சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு தனிச்சு நின்று அதை எதிர்கொண்ட அந்த வீரத்தை எல்லோருமே பாராட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொரு தரப்பினர் ஈரான் அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆதரவு வழங்கிய நிலைப்பாட்டிலே ஒரு கர்மா அவர்களுக்கு கைகூடி வந்திருக்கின்றது. எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் இனப்படுகொலை உள்ளாக்கப்பட்ட போது இதே ஈரான் இலங்கை அரசாங்கத்துக்கு பக்கபலமாக நின்றது. அந்த இனப்படுகொலை தொடர்பான தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றது, செயல்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலான அந்த கருத்துக்களும் ஒரு பக்கம் இருக்கின்றது. அது எங்களுக்கு அவர்கள் செய்யவில்லை, எங்களுக்கு எதிராக நின்ற எங்களை அழித்த சிங்களவர்களோடு கூடி நின்றார்கள், அதன் காரணமாக அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை நேர்ந்திருக்கின்றது, அது தேவைதான், அவர்களுக்கு தேவைதான் என்ற ஒரு சார்பை ஒரு சமநிலையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடைய உச்ச தலைவரை ஒரு விடுதலை வீரனாக, இல்லை அந்த பாரசீக அந்த வளைகுடாவினுடைய ஒரு சிங்கமாக, அதனுடைய ஆளுமையை தங்களுடைய கைகளிலே வைத்திருந்த அந்த ஒரு ஓர்மமிக்க தலைவனாக, அது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு முகநூல் செயல்பாட்டாளரிலிருந்து ஒரு புத்திஜீவி நிலையிலே நிற்கக்கூடியவர்கள் மட்டத்தின் வரை இப்படியான ஒரு கருத்தியல்கள் இளையோடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்ற மற்ற மறுவளத்திலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் இங்கே மக்களிடையே நேரடியாக பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு கணிசமானவர்களிடையே ஒரு அனுதாபம் கலந்த ஒரு நிலை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த ஒரு தொடர்ச்சியாக மக்களிடையே இப்போ இங்கே தாயகத்தில் இருக்கின்ற பத்திரிகைகள் உலக வளம் என்ற அடிப்படையிலே நான் நினைக்கிறேன் சில பத்திரிகைகள் ஒரு பக்கம் இல்லை இரண்டு பக்கங்கள் உலக செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது வழக்கம். ஆகவே இந்த செய்தித்தளங்களோடும் அதாவது தினசரி பத்திரிகைகள் மற்றும் வானொலி செய்திகள், தொலைக்காட்சி செய்திகளோடு ஓரளவு பரிச்சயமாக இருந்தவர்களிடையே அந்த ஈரானுடைய நிலைப்பாடுகள் ஓரளவு, என்னால் அண்மை காலமாக கடந்த வருடம் கூட அந்த ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த யுத்தம் இல்லை அதற்கு முன்னரான நிலைப்பாடுகள் எல்லாமே என்னால் அந்த தொடர்ச்சியாக அந்த இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட விடயங்கள், அந்த விடயங்கள் எல்லாம் ஒரு முதன்மை செய்தியாக வருகின்ற போது மக்களிடையே கொஞ்சம் அது தொடர்பான அவதானிப்பு என்பது இருந்து வந்தது.
இவ்வாறான நிலைமையில் தான் இந்த ஈரான் தொடர்பான நிலைப்பாடு மக்கள் மத்தியில இருக்கின்றது. ஆகவே பார்க்கின்ற ஒரு பொதுவாக பார்க்கின்ற போது இங்க மக்கள் ஒரு ஈரானுடைய உச்ச தலைவர் அவர்களுக்கு நேர்ந்த நிலைமை என்பது ஒரு அந்த ஒரு விடுதலை வீரனுக்கு நேர்ந்த ஒரு இறப்பாக, அவரை ஒரு வீர மரணமாக, ஒரு வீர புருஷனாக பார்க்கின்ற ஒரு நிலைமைதான் நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்வதாக இருக்கின்றது. நீங்கள் ஹொமெனி அவர்களுடைய மறைவு தொடர்பாக கூறும் பொழுது போர் நாள் மத்திய கிழக்கு நாடுகளில் தாக்குதல் நடைபெறுகின்றது. அதனால் உங்களுக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தான் எண்ணெய் அதிகமாக மற்ற நாடுகளுக்கு செல்லும். இது இலங்கை தீவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது போல் தெரிகின்றது. வருகின்ற செய்திகளை கேட்கும் பொழுது இராமேஸ்வரன், நீங்கள் தான் எங்களுடைய உறவுகளுக்கு கூற வேண்டும், பெட்ரோல் தட்டுப்பாடு என்று வரிசையில் நிற்பது போல் தெரிகின்றது. இதனுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? உண்மையில் நேற்றைய தினம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கியதாக செய்தி வந்த சில நேரங்களிலேயே, குறிப்பாக ஒரு மணத்தியாலம் கடப்பதற்குள்ளாகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மக்கள் அலைமோத தொடங்கி விட்டார்கள். எப்போதுமே சமூக வலைத்தளங்களில் யாழ்ப்பாணீஸ் சொன்னால் ஒரு விதமான பேர் இருக்கின்றது. எப்போதுமே ஒரு அதிகூடிய ஒரு விழிப்பு நிலையிலே இப்படியான செயல்பாடுகளிலே களமிறங்கி விடுவார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக சமூக வலைத்தள பாசையில் சொல்லுவாங்க, யாழ்ப்பாண செய்தியை விட்டால் ஒரு வேலை இல்லை என்பதாக சொல்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை மெய்ப்பிக்கின்ற வகையிலே அந்த ஈரான் தாக்கப்பட்டதாக அந்த செய்தி வந்த ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாகவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக திடீரென்று அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களை முற்றுகையிட தொடங்கிவிட்டார்கள். முற்றுகையிட தொடங்கிய போது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சில நேரங்களுக்குள்ளாகவே அங்கே எரிபொருள் தீர்ந்ததன் காரணமாக அங்கே எரிபொருள் நிரப்பு நிலையங்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. எரிபொருள் இல்லாத ஒரு நிலைமை, தட்டுப்பாடு. அப்போ ஒரு இடம் இல்லை என்றவுடன் இன்னொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அவர்கள் அலைந்து திரிகின்ற ஒரு நிலைமை ஏற்படும். குறிப்பாக நாங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பருத்தித்துறையில் இருக்கின்ற ஒருவர் யாழ்ப்பாணம் வரை கூட எரிபொருளுக்கு சென்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. யாழ்ப்பாணத்தில் இருந்தவர் தென்மராட்சி தாண்டி முகமாலை வரை எரிபொருள் தேடி சென்ற சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே ஒரு இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், இப்ப நேற்று நண்பகல் அளவிலே இந்த ஈரான் யுத்த தொடர்பான செய்தி வருகின்ற வரை ஒரு இயல்பான எரிபொருள் விநியோகம் என்பது இருந்தது. ஒரு தடவை அவர்கள் எரிபொருள் தாங்கிய வரவழைத்து எரிபொருள் இருப்பை தக்க வைத்து விட்டால் அது முடிந்ததுக்கு பிற்பாடு சகவாசமாக வரும். என்றால் அப்பப்போது அந்த தேவைக்கேற்றவாறு அந்த ஒரே நேரத்தில் ஒரு 10 பேர் என்ற எரிபொருள் அடிப்பது கூட அரிதான விடயமாக இருக்கும். ஒருவர் அடித்து செல்ல மற்றொருவர் வருவார், இல்லை சில நேரம் நீண்ட நேரம் யாருமே இல்லாமல் காத்திருப்பார்கள். அப்படியான நிலைமையிலே அந்த எரிபொருள் தொடர்பான பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருந்ததில்லை. ஆகவே அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே ஒரு அரைகுறையான இருப்பு நிலை தான் இருந்திருக்கும். திடீரென ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கானவர்களை முற்றுகையிட்டவுடன் அங்கே எரிபொருள் கையிருப்பு முடிந்து விட்டது. முடிந்தவுடன் நாங்கள் கிணத்திலிருந்து நீர் அள்ளுவதை போன்று அள்ள முடியாது. அதுக்கான விநியோக சங்கிலி தொடர் இருக்கின்றது. அதிலிருந்து வருவதற்கு குறிக்கப்பட்ட ஒரு காலவாசம் தேவைப்படும். ஒரு நாளிலே இன்ன நேரம் தான் அந்த எரிபொருள் விநியோகம் அந்த வாகனம் வரும் என்கிற ஒரு நிலை இருக்கின்றது. அதன் காரணமாக திடீரென ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. ஒரு மக்களுடைய ஒரு பதட்டம் இருக்கின்றது. இந்த போர் எப்படி செல்ல போகின்றது, இந்த எரிபொருள் நிலைமை எவ்வாறு வரப்போகின்றதோ தெரியவில்லை, கிடைப்பதை வாங்கி வைத்து விடுவோம் என்கின்ற ஒரு அளவுக்கு மக்களுடைய நிலைமை இருந்தது. ஆகவே நேற்றைய நிலைமை என்பது அவ்வாறாக இருந்தது. இன்று அந்த வழக்கமான விநியோக சங்கிலி தொடரினூடாக விநியோகங்கள் வந்து உடனடியாகவே அது உடனடியாக முடிகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், ஒரு தேவைக்கு அதிகமாக இன்று கூட ஒரு எரிபொருள் பார்த்தீங்கன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அளவுக்கு இருசக்கர வாகனங்கள் வரிசையாக நிற்பதும், முச்சக்கர வண்டிகள் அவ்வளவு நூற்றுக்கணக்கான முச்சக்கர வண்டிகள் வரிசையில் நின்று எரிபொருளுக்காக காத்திருப்பதுமாக நிலைமைகள் காணப்படுகின்றது. இந்த நிலைமைகள் எல்லாம் என்னென்று சொன்னால் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இவற்றையெல்லாம் வாங்க வேண்டும் என்கிற ஒரு அளவுக்கு மக்கள் வந்து விட்டார்கள். வந்தவுடனே போய் வாங்க வேண்டும். இன்று காலை 6 மணி முதல் விநியோகிக்கப்படமாக இருந்தால் அதிகாலை 4 மணிக்கு சென்று அங்கே வரிசையில் நிற்கின்றார்கள். ஆக இதன் காரணமாக ஒரு சாதாரணமாக பார்க்கின்றவர்களுக்கு ஒரு நிலைமை, ஒருவேளை தட்டுப்பாடு வருமோ, நானும் போய் வாங்கி வைக்க வேண்டும் என்று அவரும் அந்த ஒரு செயற்கையான ஒரு பரபரப்பு நிலைமைக்கு அவரும் உள்வாங்கப்படுகின்றார். இப்ப இதன் காரணமாக அன்றன்றாட அத்தியாவசியமான நிலையிலே இந்த எரிபொருளை பயன்படுத்துபவர்கள் பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது.
ஏன்னால் இப்ப ஒரு ஒரு நீண்ட தூரம் ஒரு வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியவர்களோ, இல்லை வேறு ஒரு விடயங்களுக்கு பணி நிமித்தமாக செல்லக்கூடியவர்கள் கூட அந்த எரிபொருள் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இப்ப இன்று ஒருவருக்கு பெட்ரோல் தேவையோ இல்லையோ என்பதை கடந்து நாளையோ இல்லை நாளை மறுதினமோ தேவை என்பதற்காக இன்று அவர் போய் அதிக அளவான எரிபொருளை கொள்வன செய்கின்ற நிலைமை இருக்கின்றது. அதன் காரணமாக தற்போது தேவைப்படுகின்ற ஒருவருக்கு பெட்ரோல் இல்லை எரிபொருள் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இவருடைய தேவையும் சேர்த்து இன்னும் பலர் அதிகமாக கொண்டு போய் இருப்பு வைத்ததன் காரணமாக உண்மையான தேவைப்பாடு உடையவருக்கு தேவையான நேரத்தில் கிடைக்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. உண்மையிலே நேற்றைய சமூக வலைதளத்திலே எங்களுடைய ஒரு ஈழத்து திரைப்பட இயக்குனர் மதிசுதா ஒரு பதிவை போட்டிருந்தார். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வரிசையில நின்று அந்த எரிபொருள் விநியோகிக்கின்ற இடத்துக்கு செல்கின்ற போது எரிபொருள் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் என்று. இதன் காரணமாக கிளிநொச்சி செல்ல வேண்டிய, அதாவது நான் நினைக்கிறேன் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவோ ஒரு விருது வாங்குகின்ற ஒரு நிகழ்வுக்கு தன்னால் செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டதாக சமூக வலைத்தளத்தில் ஆதங்கத்தோடு பதிவிட்டிருந்தார். இது கூட பரவாயில்லை, வைத்தியசாலை உள்ளிட்ட இன்னொரு அத்தியாவசியமான தேவைகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்னொரு ஊடக நண்பர் நாளை காலை கட்டாயம் ஊடக வேலை நிறுத்தமாக யாழ்ப்பாணம் செல்ல வேண்டும். தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே எரிபொருள் இல்லை. அதன் காரணமாக துவிச்சக்கர வண்டி எடுத்துக்கொண்டு ஒரு கலனை கொண்டு போய் ஒரு எரிபொருள் நிலையத்திலே வரிசையில் நின்று எரிபொருளை வாங்குவதற்கு காத்திருந்தார். அது ஒரு அத்தியாவசியமான தேவைப்பாடு உடையவர்களும் அலைமோதுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இல்லை நாளையோ நாளை மறுதினமோ தேவை என்கின்ற அளவிலே காத்திருப்பவர்களும் இருக்கின்றார்கள். முச்சக்கர வண்டி எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு வியாபார, அவர்களுடைய தொழில் அடிப்படையே அதுதான். ஆகவே ஒரு எரிபொருள் கையிருப்பு இருந்தால்தான் தொழில் நடவடிக்கைகளை ஈடுபட முடியும். ஆக அவர்கள் இன்று நாளை அவர்களுடைய அந்த எரிபொருள், அந்த முச்சக்கர வண்டியுடைய இயந்திரத்தினுடைய கொள்ளளவு என்பது மிக குறைவு. ஒரு இயல்பான நிலைமையிலே எரிபொருள் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் போற இடத்திலே அதை நிரப்பி அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வார்கள். ஆனால் இப்போதைய சூழ்நிலையிலே ஒரு 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் எரிபொருள் நிலையத்திலே போய் வரிசையில நின்றால் அவர்கள் உழைப்பு என்ன ஆவது? இல்லை இன்று மாலை தான் அவர்களுக்கு எரிபொருள் கிடைக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஒருவேளை காலையிலிருந்தே அதுக்காக காத்திருக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். அது ஒரு நாள் முழுவதும் அந்த எரிபொருளுக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே ஒரு அதிகமாக ஒரு 20 லிட்டரோ 50 லிட்டரோ கொண்டு போய் அவர்கள் முடிந்த அளவுக்கு, இப்போ சில இடங்களிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே வாகனங்களுக்கு மட்டுமே எரிபொருள் நிரப்புகின்றார்கள். அவ்வாறு வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புகின்ற இடங்களிலே அந்த வாகனத்துக்கு அவர்கள் நிரப்புகின்ற அளவுக்கு எரிபொருள் நிரப்பி கொண்டு வந்து மறுவளமாக இங்காலே வந்து அதுக்கான குழாய்களை வைத்து எரிபொருளை எடுத்து ஒரு தங்களுடைய கலன்களை நிரப்பி வைத்துவிட்டு மீண்டும் அந்த வாகனங்களை கொண்டு போய் வரிசையில் நின்று எரிபொருளை அடிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிலர் ஒரு 10-20 லிட்டர் எரிபொருட்களை கொண்டு வந்து இருப்பாக வைத்துக் கொள்கின்றார்கள். இல்லை அதிகமானவர்கள் 1-2 வாகனங்களை வைத்து தொழில் நிமித்தமாக செயல்படுபவர்கள் குறைந்தது 50 லிட்டர் எரிபொருளையாவது சேமிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே ஒரு உண்மையிலே தற்போது கிட்டத்தட்ட நேற்று நண்பகல் அளவிலே இந்த நிலைமை இங்கே உருவானது. இன்று கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் கடந்து 36 மணித்தியாலங்களை கடந்திருக்கின்ற இந்த நேரத்தில் கூட இப்போது கூட நேற்று இருந்ததை விட அதிகளவான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமையும் அதை நோக்கியதாக மக்களுடைய ஒரு அலைமோதலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இடத்துல சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் பதட்ட நிலையில் நிற்கிறார்கள், அதிகளவு கொள்வனவு செய்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறும் பொழுது இதை எப்படி கட்டுப்படுத்த போகிறார்கள் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ அரசாங்கம் இது கையிருப்பில் வைத்திருந்தால் இந்த நிலைமைகளை ஓரளவுக்கு அரசாங்கம் கட்டுப்படுத்துவதாக இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? உடனடியாக நேற்றைய தினமே அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அரசு தரப்பிலிருந்து வெளிவந்த தகவல் நேற்றைய தினம் 3 மாதத்துக்கு தேவையான எரிபொருட்கள் கையிருப்பில் இருக்கின்றது. ஆகவே மக்கள் தேவையற்று அச்சமடைய வேண்டாம். மக்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்படும், சீரான முறையில் விநியோகிக்கப்படும். ஆகவே எரிபொருளுக்காக மக்கள் தேவையற்ற வகையிலே ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குகின்ற வகையில் செயல்பட வேண்டாம் என்ற வகையிலே அரசாங்கம் அறிவித்தது. அதில் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் நேற்றைய தினம் இரவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். 1 மாதத்துக்கு தேவையான கையிருப்பு, யாழ்குடாநாட்டினுடைய பயன்பாட்டுக்கு நுகர்வுக்கு தேவையான 1 மாதத்துக்கு தேவையான எரிபொருட்கள் வந்து கையிருப்பில் இருப்பதாகவும் அது சீரான முறையிலே விநியோகிக்கப்படும். ஆகவே எந்த விதமான ஒரு தட்டுப்பாட்டு நிலைமையும் இல்லை. ஆகவே மக்கள் அனாவசியமாக இப்படியான ஒரு செயல்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என்று அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இவர்களுடைய இந்த அறிவிப்புகள் மட்டும் இந்த விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கவில்லை. என்றால் மக்களுடைய கடந்த அனுபவம் என்பது இவர்கள் கூறுகின்ற அளவுக்கு வந்து நிலைமை அவ்வாறு இல்லை.
ஏன்னு சொன்னார், அரசாங்கம் சொல்கின்றது 3 மாதத்துக்கான கையிருப்பு இருக்குன்று. யாழ்ப்பாண அரசாங்கத்தை சொல்கின்ற 1 மாத கையிருப்பு இருக்கின்றது. இந்த 1 மாத கையிருப்பு 3 மாத கையிருப்பும் என்பது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று இன்று பயணத்திலே தொடர்கின்ற போது எரிபொருள் ஒரு பற்றாக்குறை வந்து விட்டது, ஒரு அளவாக எரிபொருளை பெற்றுக்கொள்வோம் என்று அந்த எரிபொருள் நுகர்வு என்பது இயல்பான நிலைமையில இருக்கின்ற போது தான் அந்த 3 மாத கையிருப்பு என்பது சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் நேற்று நண்பர்களுக்கு பிறகு தற்போது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை தேவை என்பது மிக அந்த இயல்பான அளவில் இருந்தாலும் நுகர்வு என்பது அதை விட பல மடங்கு அதிகரித்திருக்கின்றது. நான் முன்ன குறிப்பிட்டதை போன்று ஒரு உந்துருளி ஒன்றை ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலே நீங்கள் பார்த்தீர்களானால் 2-3 இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றது. சில வீடுகளில் ஒரு முச்சக்கர வண்டியும் 2 இருசக்கர வாகனங்களும் இருக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் அவர்கள் எப்படி தங்களுடைய நாளாந்த செயல்பாட்டுக்காக எரிபொருளை அவர்கள் சேமிக்க வேண்டும்? ஆகவே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற அளவுக்கு குறைந்தது ஒரு 20-30 லிட்டரோ இல்லை 50 லிட்டரோ எரிபொருட்களை அவர்கள் சேமிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது நாளடைவிலே நாளை இன்னும் அதிகமாகும் என்று சொன்னால், இன்று போய் பல மணி நேரம் நின்று கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருப்பவர் நாளைக்கு இந்த நிலைமை இந்த கட்டத்தில் செல்லுமோ தெரியாது என்ற அடிப்படையிலே இன்னும் அதிகமாக நுகர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். ஆக ஒருவர் தன்னுடைய இயல்பை மீறி பல மடங்கு எரிபொருட்களை கொள்வனவு செய்கின்ற போது சடுதியாகவே அரசாங்கத்தினுடைய கையிருப்பு முடிந்துவிடும். இப்ப சாதாரணமாக ஒரு வாரத்திலே ஒரு ஒரு கிட்டத்தட்ட 6000 12,000 லிட்டர் எரிபொருளை ஒரு எரிபொருள் நிலையம் கொள்வனவு செய்கின்றார்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 5 நாளோ இல்லை 7 நாட்கள் தான் மறுசுழற்சியிலே அவர்கள் எரிபொருளை மீள தருவித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு 3 தடவை 3 எரிபொருள் தாங்கிகள் வந்தால் கூட போதாது என்கின்ற நிலைமை என்று சொன்னால் அந்த நுகர்வு எத்தனை மடங்கு அதிகரித்திருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகவே அப்படி நுகரப்படுகின்ற போது மிக வேகமாகவே அந்த எரிபொருட்களை நுகர்கின்ற போது அவர்கள் வாங்கி இருப்பிலே வைக்கின்ற போது அங்கேயும் இல்லாமல் போகின்ற நிலைமைதான் உருவாகும். இவர்கள் 1 மாதம் என்று சொல்வது ஒரு கிழமைக்குள்ளாகவே அந்த இருப்பு தீர்ந்துவிடும். அரசாங்கம் சொல்கிற 3 மாதம் என்பது 1 மாதத்திலே தீர்ந்து போய்விடும். ஆக அரசாங்கம் வெறுமனே இந்த அறிவிப்புகளின் ஊடாக மக்களை கட்டுப்படுத்தவோ இல்லை மக்கள் ஒரு இதே இருக்கு 3 மாதம் இருக்குத்தானே என்று மக்கள் வீடுகளில் இருந்து இந்த இப்படியான ஒரு அலைமோதுகின்ற செயல்பாடுகள் ஒதுங்கி விடுவார்களோ நாங்கள் கருதிவிட முடியாது. மக்கள் தங்களுடைய கடந்த கால அனுபவம் அதை விட இந்த சாதாரண மக்களுடைய ஒரு அவசர கால யுகத்திலே இன்று ஒவ்வொரு குடிமகனும் இன்று ஒரு வாகன பயன்பாடு இல்லாத நபர்கள் என்பது மிக மிக குறைவு. குறிப்பாக வீட்டிலே கணவன் மனைவி இருவருமே உத்தியோகத்துக்கு செல்கின்ற ஒரு நிலைமை. அவ்வாறான நிலைமையிலே அவர்கள் உத்தியோகத்துக்கு செல்வதும் பிள்ளைகளை பாடசாலைக்கு ஏற்றி இறக்குவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை ஒரு மிக குறுகிய நேரத்துக்குள்ளாக ஒரு இயந்திரத்தனமான வேகத்திலே அவர்கள் அதை இயக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு வாகனம் என்பது அத்தியாவசியமான வாகன பயணம் தேவை என்று சொன்னால் அதுக்கான எரிபொருள் அத்தியாவசியம். ஆக எரிபொருளை இல்லை என்று சொன்னால் அவருடைய நாளாந்த செயல்பாடை சம்பிதம் அடைந்துவிடும். ஆக அவர்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அதற்காக அவர்கள் எரிபொருளை முன்கூட்டியே சேமிக்க வேண்டியவர்களாக மாறுகின்றார்கள். சில நேரம் அது கருப்பு சந்தை கள்ளச்சந்தையிலே இந்த எரிபொருளுக்கான ஊக்குவிப்பாக கூட மாறிக்கொண்டிருக்கின்றது. என்றால் அவர்களுக்குரிய தேவை இன்று ஒரு நாள் அவர்கள் தங்களுக்கான வேலையை இழந்து எரிபொருளுக்காக வரிசையில் நின்றால் கூட 4 நாட்கள் தாங்கள் வேலையை பார்க்கலாம் என்கின்ற அளவிலே அவர்கள் அதை நோக்கி அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகவே அரசாங்கம் வெறுமனே கடந்த காலத்திலும் கோத்தபாய அரசாங்கம் இருக்கின்ற போது இவ்வாறு அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் கையிருப்பு இருக்கின்றது, தேவையற்று நீங்கள் மக்கள் அலைமோத வேண்டாம் என்று கூறினார்கள். இன்று யாழ்ப்பாண மக்களை குறை கூறினார்கள். ஒட்டுமொத்த இலங்கை முழுவதும் இந்த எரிபொருளுக்கான வரிசை யுகம் என்பது மீள உருவாகி இருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் வெறுமனே அறிவிப்புகள் மட்டும்தான் இதுவரை வந்து கொண்டு இந்த செயற்கை தட்டுப்பாட்டு நிலை உருவாகி கிட்டத்தட்ட 36 மணித்தியாலங்கள் கடந்திருக்கின்ற போதிலும் அரசாங்கத்தினால் உருப்படியான இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக இல்லை. இப்படியான அறிவிப்பு மட்டும்தான் வந்திருக்கின்றது. நீங்கள் கூறுவதை பார்த்தால் வாகன பாவனை அதிகரித்திருக்கின்றது. வாகன பாவனை அதிகரித்தால் தேவை அதிகமாக வரும். அப்போ வரும்பொழுது அதை விட இனி தேவைக்கு அதிகமாகவும் வாங்குகிறார்கள் என்றால் பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கப் போகின்றது. சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் மத்திய கிழக்கு நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இப்போ கையிருப்பில் இருப்பது இல்லாமல் போய்விட்டது என்றால் இன்னும் பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வரப்போகிறது. மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? உண்மைதான். அதனால்தான் மக்களுடைய ஒரு இப்படியான ஒரு நிலைமை காணப்படுகின்ற என்னன்னு சொன்னால், இப்ப நாளை ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் எவ்வாறு செல்லும் என்று தெரியாது. இப்ப தற்போதைய நிலைமையில ஈரான் அரசு தரப்பிலே மிக திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள், தங்களுடைய தலைமை கொல்லப்பட்டாலும்
இந்த சண்டையிலே எந்தவித தொய்வும் இருக்காது. இதற்கான விளைவுகளை இவர்கள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும். அமெரிக்கா, இஸ்ரேல் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணை நின்ற அத்தனை வளைகுடா நாடுகள் மீதும் தங்களுடைய தாக்குதல் தொடரும் என்று அவர்கள் கூறி அதற்கான தாக்குதல்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதே நேரத்திலே எரிபொருளுக்கான விநியோக சங்கிலி அறுபடுவதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை ஏற்படுமாக இருந்தால், இலங்கை முற்று முழுதாக எல்லாவற்றையுமே இறக்குமதியிலே தங்கியிருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது. சுற்றவர கடலால் சூழப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அவ்வாறு எரிபொருள் சங்கிலி தொடர் அறுக்கப்படுமாக இருந்தால், எரிபொருள் விநியோகம் என்பது சர்வதேச விநியோகம் என்பது பாதிக்கப்படுமாக இருந்தால், நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று 3 மாதத்துக்கு தேவையான கையிருப்பு 1 மாதத்துக்குள்ளாகவே அதிக நுகர்வின் காரணமாக ஒரு கையறு நிலைமைக்கு செல்கின்ற நிலைமை வந்தால், அதற்கு பின்னர் என்ன செய்வது என்கின்ற நிலைமை உருவாகும். ஆகவே அதன் காரணமாக மக்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்படியாவது இருக்கின்ற போதே வாங்கி வைத்து விட வேண்டும். ஏனால் மக்கள் எல்லோருமே ஒவ்வொருவரும் தெரிகின்றது, தாங்கள் இவ்வாறு செல்வதன் காரணமாக இது ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாடு உருவாகின்றது, இது வேறு விதமான ஒரு சிக்கல்களை கொண்டு வரப் போகின்றது. ஆனால் அதை கடந்தும் அரசாங்கம் அந்த நம்பகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எந்த கட்டமைப்புகளையும் கொண்டு வரவில்லை. இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், கடந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்ட காலத்திலே ஒரு இறுதி காலகட்டத்தில் அந்த QR என்கின்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அந்த நடைமுறை நேற்றே அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அந்த QR நடைமுறையை மீளவும் கொண்டு வந்து, ஒரு வாகனத்துக்கு இவ்வளவுதான், அந்த வாகன இலக்கம் அதில் எல்லாமே இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணி விட்டால் அந்த வாகனத்துக்கு இன்று அடித்தால் அது இத்தனை நாளைக்கு பிறகுதான் அந்த வாகனத்திலே அடிக்க முடியும். ஏன்னால் அந்த வாகனம் ஒரு இருசக்கர வாகனமாக இருந்தால் அந்த இருசக்கர வாகனத்துக்கு இத்தனை லிட்டர் அடித்தால் ஒரு 2 நாட்கள் போதுமானது என்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதே போன்று முச்சக்கர வண்டிகளுக்கு ஒரு கணக்கு வைத்திருந்து ஒதுக்கினார்கள். அவ்வாறு மட்டுப்படுத்தினால் மட்டும்தான் இவருடைய கையிருப்பு, நிச்சயமாக அந்த கையிருப்பு என்பது பேணப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னால் ஒரு 3 மாதம் தேவையான கையிருப்பை அரசாங்கம் வைத்திருப்பதன் ஊடாகத்தான் ஒரு அசாதாரண நிலைமை வந்தால் கூட அதை பங்கீட்டு அடிப்படையிலே அத்தியாவசியமானவர்களுக்கு கொடுத்து அதை மட்டுமே பயன்படுத்த முடியும். இப்ப இன்று தேவையில்லாமல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களே வரிசையாக நிற்கின்றார்கள். அதை வேடிக்கை பார்ப்பதற்கு ஒரு 100 மோட்டார் சைக்கிளிலே இல்ல 100 வாகனங்களிலே சுற்றித் திரிவர்களும் இருக்கின்றார்கள். அப்ப அதெல்லாம் வீண் விரயம். இதை நீங்கள் கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்றால் அவ்வாறான வீண் பயணங்கள் என்பது தவிர்க்கப்படும். ஆக அரசாங்கம் அதுக்குரிய சரியான வெறுமனே நீங்கள் ஊடகங்களின் ஊடாக இருப்பிருக்கின்ற மக்களை சொல்லிக் கொண்டிருக்காமல், நீங்கள் இப்படியான ஒரு நடவடிக்கைகளை அந்த ஒரு QR ஒரு நடைமுறையின் ஊடாக இதை கட்டுப்படுத்துகின்ற போது மக்களிடையேயும் ஒரு ஒரு கட்டுப்பாடு வரும். அதை மீறி அவர்கள் செயல்பட முடியாத ஒரு நிலைமை வரும். அதே நேரத்தில் இந்த கட்டுப்பாட்டின் ஊடாக இருப்பு பேணப்படும் என்ற நம்பிக்கை மக்களிடையே வரும். ஆனால் இதை அரசாங்கம் இப்போது கூட நடைமுறைப்படுத்தாவிட்டால் கோத்தபாய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை அன்னொரு அரசாங்கத்துக்கு வராது என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இப்ப இருக்கின்ற நிலைமை, இப்ப கடந்த நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் 12 நாள் யுத்தம் நடைபெற்றது ஈரானோடு. அதே போன்று வேறு நிலைமைகள் எல்லாம் சில நாட்களிலே சீரானது. ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமை அது எப்படி செல்லும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆக இப்போதே இதை கட்டுப்படுத்துகின்ற போதுதான் மக்களுடைய பாதிப்பை குறைக்க முடியும். ஏற்கனவே சமையல் எரிவாயு தட்டுப்பாடு டிட்வா புயலுக்கு பின்னர் இப்போது 3 மாதங்கள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் கூட நாடு முழுவதும் சீரான விநியோகம் பெறவில்லை. மக்கள் இப்போது கூட சமையல் எரிவாயுவுக்கு அலைமோதி கொண்டு திரிகின்றார்கள். இப்போது எரிபொருளுக்கு தட்டுப்பாடு, பல்வேறு தொழிற்சங்க போராட்டங்கள் முகிழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அதாவது வைத்தியத்துறை உள்ளிட்ட இடங்களிலே பல்வேறு போராட்டங்களுக்கான முஸ்திப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அது வெளியே கடந்த காலத்தை போன்று தெரியாத ஒரு நிலைமை இருந்தாலும் உள்ளுக்கு அந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தொழில் சார்ந்த துறையினரிடையே அவ்வாறான ஒரு கொதிப்பு நிலை இருக்கின்றது. அதோடு இந்த விடயங்களும் ஒரு நாளாந்த வாழ்வியலை முடக்குகின்ற வகையிலான இவ்வாறான ஒரு வரிசை யுகமும் இணையுமாக இருந்தால், இதுதான் கோத்தபாய அரசாங்கத்துக்கு நடந்தது. அந்த வரிசை யுகம் என்பதுதான், அதாவது ஒரு சாதாரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு வருகின்ற போது உணவு செயல்பாட்டிலே பாதிப்பு வரப்போகின்றது. ஏனால் அந்த உணவு விநியோகத்திலே வருகின்ற போது கடந்த காலத்தை போன்று உணவு விநியோக தொடர் என்பது அறுக்கப்பட போகின்றது. கொழும்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் இங்கே போதுமான கையிருப்புகள் பேணப்படுவதில்லை. இப்போ இன்று இரவு தேவையான பொருட்களை சொல்லிவிட்டால் நாளை கொழும்பிலிருந்து அந்த நிறுவனங்களினால் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இல்லை ஒரு கிழமைக்கு தேவையான கையிருப்புகளோடு தான் அந்த வர்த்தக நிலையங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமை என்றால் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் கூட சில வேளை தட்டுப்பாடு ஏற்படும். ஆகவே இது ஒரு சங்கிலி தொடராக, எரிபொருள் என்பது கடந்த காலத்தை போன்ற ஒரு சங்கிலி தொடராக ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டினுடைய சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நாளை அவசரத்துக்கு வெதுப்பகத்திலே நாங்கள் ஒரு
பானை வேண்டுவதற்கு கூட இல்லை அந்த வெப்பத்தை சார்ந்து இருக்கின்ற உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வது கூட சிக்கலான நிலைமை உருவாகும். இந்த இதை எரிபொருள் நிலைப்பாட்டை அவ்வாறு ஒரு முறைமை கொண்டு வந்து தங்களுடைய கையிருப்பை அரசாங்கம் சீரான முறையில பேணாவிட்டால் கோத்தபாய அரசாங்கத்துக்கு என்ன நடந்ததோ அந்த நிலையை நோக்கி அன்னூர் அரசாங்கம் செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை உருவாகும் என்பதுதான் தற்போது நாங்கள் சொல்லக்கூடிய. நன்றி ராமேந்திரன். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அரசாங்கம் இதை கையாளுகின்ற என்று வருகின்ற புதன்கிழமை நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்து உரையாடலாம். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பெட்ரோல் தட்டுப்பாடு தொடர்பாக மக்கள் வரிசையில் ஒரு நின்று பெட்ரோல் வாங்குவதையும் ஒரு பதட்ட நிலையையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.